கேமரா கூட இல்லாத இந்த சாதாரண போனை பயன்படுத்தி எப்படி இந்த QR கோடுக்கு பணம் போடுறது அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துடலாம். அது மட்டும் இல்ல, இந்த போன்ல இன்டர்நெட் கூட கிடையாது. இந்த போனை பயன்படுத்தி உங்க QR கோடுக்கு நான் பணம் போட போறேன். உங்களுக்கு பணம் கிடைக்கும் நம்புறீங்களா? இது கிடைக்காது, இதுல போட முடியாது. இப்போ நாம இந்த அண்ணாச்சிக்கு இந்த போனை பயன்படுத்தி பணத்தை அனுப்பியே காட்டிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் *998# அப்படிங்கறத உங்க மொபைல்ல டைப் பண்ணிட்டு வர்ற ஆப்ஷன்ல சென்ட் மணி அப்படிங்கிறது 1ஆம் நம்பருக்கு நேரா இருக்கிறதுனால 1ஆம் நம்பரை டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வர்ற ஆப்ஷன்ல UPI ID 3ஆவது நம்பர்ல இருக்கிறதுனால 3ஆம் நம்பரை டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா நீங்க யாருக்கு பணம் போடணுமோ அவங்களுடைய QR கோடுக்கு கீழே UPI ID இருக்கும். அந்த UPI ஐடியை ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் தப்பு இல்லாம டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு பணம் அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய பேர் வரும். அந்த பேர் கரெக்ட் தானா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு ரூபா அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்க எதுக்காக அனுப்புறீங்க அப்படிங்கறத தேவைப்பட்ட டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய UPI ID பாஸ்வேர்டை மட்டும் என்டர் பண்ணா போதும். மக்களால் ஒதுக்கப்பட்ட சாதாரண அந்த போன் மூலமா பணம் அவருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ இந்த பணம் அவருக்கு போயிட்டா போகலையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் 6ஆம் நம்பர்ல இருக்கிற டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பணம் போயிட்டா போகலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்களே பாருங்க, நம்ம அனுப்பின பணம் 30 ரூபாய் அவருக்கு போயிட்டு. இந்த ஆப்ஷனை இந்த மாதிரி குட்டி போன்ல மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்க வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்ல கூட இன்டர்நெட் இல்லாத சமயத்துல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தட பயன்படுத்தி உங்களால ஒரு நாளைக்கு வெறும் 5000 மட்டும் தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணி கூட பணத்தை அனுப்பலாம். அதே மாதிரி ஒருவேளை நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ற இடத்துல இந்த மாதிரி UPI ID எழுதப்படலனா கடைக்காரர்கிட்ட உங்களுடைய UPI ID என்னன்னு கேளுங்க. அப்படி இல்லன்னா UPI ஐடியோட இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர் என்னங்கறத கேட்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி பணத்தை அனுப்பிடுங்க.